வணக்கம். புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜான்குமார் பெங்களூர் தெற்கு பாராளுமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார். பாராளுமன்ற மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு கர்நாடக மாநிலத்தில் வருகின்ற 26ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜான்குமார் அவர்கள் கர்நாடக மாநிலம் பெங்களூர் தெற்கு பாராளுமன்ற மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் பாரதிய ஜனதா யுவ மோர்ச்சாவின் தேசிய தலைவர் திரு தேஜஸ்வி சூர்யா அவர்களை ஆதரித்து நேற்று தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து இன்று பாஜக வேட்பாளர் திரு PC மோகன் அவர்களை ஆதரித்து வாக்காளர்களுக்கு மோடி அரசின் சாதனைகளை விளக்கும் துண்டு பிரச்சுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது திரளான பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் திரளாக உடனிருந்தனர். புதுச்சேரி பெரியார் நகரில் அமைந்துள்ள கங்கையம்மன் கோயில் பால்குடம் ஊர்வலத்தில் பெயிண்டர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக தப்பி ஓடி 5 பேர் கொண்ட கும்பலை போலீசார் தேடி வருகிறார்கள். புதுச்சேரி பெரியார் நகர் பகுதியை சேர்ந்தவர் ருத்ரேஷ். பெரியார் நகர் கங்கையம்மன் கோவில் பால்குடம் ஊர்வலம் இன்று நடைபெற்றது. ஊர்வலம் முடிந்து அபிஷேகத்திற்காக திரளான பக்தர்கள் கோவிலில் திரண்டிருந்தனர். அப்பொழுது அங்கு வந்து 5 பேர் கொண்ட கும்பல் ருத்ரேஷை சரமறையாக குத்தியது. இதில் சம்பவ இடத்தில் ரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்த ருத்ரேஷ் துடிதுடித்து இறந்து போனார். இது குறித்து தகவல் அறிந்தவுடன் உருளையன்பேட்டை போலீசார் விரைந்து சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் ருத்ரேஷுக்கும் அப்பகுதியை சேர்ந்த ஈஸ்வர், கௌதம் கும்பலுக்கும் முன்விரதம் இருந்து வந்ததும் இந்த முன்விரதம் காரணமாக ருத்ரேஷ் கொலை செய்யப்பட்டு இருப்பதும் தெரிய வந்தது. தப்பியோடிய குற்றவாளிகளை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி நகர பகுதியில் சுழற்சி முறையில் 2 நாட்களுக்கு மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி மின்துறை செயற்பொறியாளர் கனியமுதன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி வெங்கடா நகர் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர பராமரிப்பு பணிகள் நாளை புதன்கிழமை நடைபெற உள்ளது. எனவே நாளை காலை 9 மணி முதல் 11 மணி வரை ரெயின்போ நகர் முதல் குறுக்கு தெரு, செல்லான் நகர் பகுதி, ராஜராஜேஸ்வரி நகர், பெருமாள் கோவில் வீதி, சங்கரத சுவாமிகள் நகர், SV பட்டேல் சாலை, தியாகராஜா வீதி, அண்ணா சாலை பகுதி, கருவூலம் சாலை, காந்தி வீதி பகுதி, பாரதி வீதி, ஜமீன்தார் கார்டன் ஆகிய பகுதிகளில் சுழற்சி முறையில் மின்னிறுத்தம் செய்யப்படும். இதேபோல் காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை கோவிந்த சாலை, குமர குருப்பள்ளம் பகுதி, செல்லான் நகர், ராஜராஜேஸ்வரி நகர், காமராஜ் நகர் பகுதி, ஈஸ்வரன் கோவில் வீதி, முத்துமாரியம்மன் கோவில் வீதி, அரவிந்தர் வீதி, பாரதி வீதி, நேரு வீதி பகுதி, வைஷ்யாள் வீதி, காமாட்சியம்மன் கோவில் வீதி பகுதி, நெல்லும் மண்டி, SS பிள்ளை வீதி பகுதி ஆகிய இடங்களில் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை, ஒயிட்டவுன் வடக்கு பகுதி, மார்டின் வீதி, ஆம்பூர் சாலை, செஞ்சி சாலை பகுதிகளில் சுழற்சி முறையில் மின்னிறுத்தம் செய்யப்படும். நாளை மறுநாள் வியாழக்கிழமை காலை 9 மணி முதல் 11 மணி வரை திருவள்ளுவர் நகர், முத்தியால்பேட்டை, சூரியகாந்தி நகர், எழில் நகர், வசந்த் நகர், தேவகி நகர், RK நகர், சங்கரதா சுவாமிகள் நகர், செயின்ட் சீமோன் பேட், ஜெகராஜ் நகர், கருவடிக்குப்பம் ரோடு, வெள்ளவாரி ரோடு, கர்மேல் மடம், தெபசேன் பேட், விஸ்வநாதன் நகர், ரெயின்போ நகர், 9வது குறுக்கு தெரு, ஆதி பராசக்தி கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் சுழற்சி முறையில் மின்னிறுத்தம் செய்யப்படும். இதேபோல் காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை சித்தன்குடி, நேரு நகர், ராஜீவ்காந்தி நகர், இளங்கோ நகர், காமராஜ் சாலை, சாந்தி நகர், கோவிந்த சாலை பகுதி, சாரம், ராஜா ஐயர் தோட்டம், சக்தி நகர், லெனின் வீதி பகுதி, சத்யா நகர் ஆகிய பகுதிகளில் சுழற்சி முறையில் மின்னிறுத்தம் செய்யப்படும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி பாஜக வேட்பாளரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உலகின் மிக பெரும் ஜனநாயக நாடான இந்தியாவின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் மகத்தான 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் முதல்கட்ட வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ளது. எதிர்க்கட்சியின் போலி பிரச்சாரங்கள், பிரித்தாளும் சூழ்ச்சிகளை முறியடித்து மீண்டும் மோடி என இந்திய மக்கள் முடிவெடுத்து ஆர்வத்தோடு வாக்களித்ததை கண்கூடாக காண முடிந்தது.
2047 வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற இலக்கை குறிவைத்து பணியாற்றி வரும் பிரதமரின் கருத்தை வலுப்படுத்த புதுச்சேரி பாஜக வேட்பாளராக என்னை தேர்வு செய்த தேசிய தலைவர் நட்டா, பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, தேஜ கூட்டணி கட்சி தலைவர் ரங்கசாமி, பாஜக தலைவர் செல்வ கணபதி ஆகியோருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் தேஜ கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு ஒருமித்த கருத்தோடு பணியாற்றிய பாஜக, என்ஆர் காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இரவு பகல் பாராமல் சுயநலம் கருதாமல் என்னோடு உழைத்த நண்பர்கள், அன்பு தம்பிகளுக்கு என் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேஜ கூட்டணி அரசு அறிவித்தும் அறிவிக்காமலும் செயல்படுத்திய திட்டங்கள், சாதனைகளையும் கருத்தில் கொண்டு எதிர்க்கட்சிகளின் சூழ்ச்சி வலைகளை, பொய் வாக்குறுதிகளை புறக்கணித்து தாமரை சின்னத்துக்கு வாக்களித்த புதுச்சேரி மாநில வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அதில் கூறியுள்ளார். புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம், கிராஜுவிட்டி, பயணப்படி, வீடு வாடகை, குழந்தைகள் கல்வி உதவித்தொகை, சீருடை அலவன்ஸ் உள்பட பல்வேறு உதவித்தொகைகள் தற்பொழுது வாங்கும் தொகையிலிருந்து 25% உயர்த்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி நிதித்துறை சார்பு செயலர் சிவகுமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கு கடந்த ஜனவரி 1 முதல் அகவிலைப்படி 46%லிருந்து 50% உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் விளைவாக உதவித்தொகை உள்ளிட்டவற்றின் விகிதங்கள் ஜனவரி 1ஆம் தேதியிட்டு மாற்றப்பட்டுள்ளது. ஓய்வூதியம், இறப்பு, கிராஜுவிட்டி மீதான உச்ச வரம்பு அதிகபட்சம் ₹20 லட்சமாக இருந்தது. இது 25% உயர்த்தப்பட்டுள்ளது. பயணப்படியை பொறுத்தவரை மைலேஜ் அலவன்ஸ், சுற்றுப்பயணத்தின் தினசரி அலவன்ஸில் ஹோட்டல் உணவு சாப்பிட்டது, பயணம் செய்தல், தங்குதல் ஆகிய செலவு ஆகியவை அவரவர் நிர்ணயத்துக்கேற்ப வழங்கப்பட்டது. இத்தொகை 25% தற்பொழுது உயர்த்தப்பட்டுள்ளது. வீட்டு வாடகை அலவன்ஸ் XYZ நகரங்களுக்கு முறையை அடிப்படை ஊதியத்தில் 20%, 18%, 9% தரப்பட்டு வந்தது. இனி 30%, 20%, 10% என உயர்த்தப்பட்டுள்ளது. குழந்தைகள் கல்வி உதவித்தொகை மாதம் ₹2250, விடுதியில் தங்கி படிக்க மாதம் ₹6750, மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு கல்விக்கு மாதம் ₹4500 தரப்பட்டது. இத்தொகை 25% உயர்த்தப்படுகிறது. ஆடைகளுக்கான அலவன்ஸ் தகுதிக்கேற்ப தரப்படுகிறது. இது 25% உயர்த்தப்படுகிறது. மாற்றுத்திறனாளி பெண்கள், குழந்தைகளை பார்த்துக் கொள்ள சிறப்பு அலவன்ஸ் மாதம் ₹3000 தரப்படுகிறது. இத்தொகை 25% உயர்த்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். தமிழக செஸ் சாம்பியன்ஷிப் வீரர் குகேஷுக்கு புதுவை முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்திக்குறிப்பில், கனடாவில் நடைபெற்ற கேண்டிடேட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் வெற்றி பெற்றிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த வெற்றியின் மூலம் உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்திற்காக விளையாடுவதற்கு தகுதி பெற்ற முதல் இளம் வீரர் என்கிற வரலாற்று சாதனையை 17 வயதில் படைத்துள்ளார். இளம் வயதில் இவர் நிகழ்த்தியுள்ள இந்த சாதனை இந்தியர்களை, குறிப்பாக தமிழ் மக்களை பெருமை கொள்ள செய்துள்ளது. கிராண்ட் மாஸ்டர் குகேஷுக்கு எனது உளமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதோடு, உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்திற்காக சீனாவின் டெங் லிரனுக்கு எதிரான போட்டியிலும் வெற்றி பெற எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அடுத்த இடையஞ்சாவடி வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற 7ஆம் ஆண்டு 1008 பால்குட அபிஷேகம் விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த இடையஞ்சாவடி கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற 7ஆம் ஆண்டு பால்குட அபிஷேக விழாவில் வர்ணமுத்து மாரியம்மனுக்கு 1008 பால்குட அபிஷேகம் செய்யப்பட்டது. முன்னதாக இடையஞ்சாவடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலசுந்தர விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பின்பு விநாயகர் கோவிலில் இருந்து முக்கிய வீதிகள் மற்றும் மாட வீதிகளின் வழியாக பால்குட ஊர்வலம் வந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வர்ணமுத்து மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து சாமி தரிசனம் செய்தனர். தேர்தல் முடிவு வந்தவுடன் அனைவரையும் சந்திக்கிறேன் என இந்திய கூட்டணி நிர்வாகிகளுக்கு காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் நன்றி தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வைத்திலிங்கம் போட்டியிட்டார்.
அவரை எதிர்த்து பாஜக சார்பில் அமைச்சர் நமச்சிவாயம் களம் இறங்கினார். இத்தேர்தலில் யாருக்கு வெற்றி என்பதை கணிக்க முடியாமல் இரண்டு கட்சிகளும் களத்தில் உள்ளன. தேர்தல் முடிவுகளை பொதுமக்கள் தொடர்ந்து எதிர்பார்த்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் தேர்தலில் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்து வீடியோ பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் வைத்திலிங்கம் இந்த தேர்தலை நன்றாக நடத்த வேண்டும், சிறப்பான முடிவை தர வேண்டும் என்று முடிவெடுத்து நல்ல முடிவுகளை தந்திருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். அதேபோல் இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பளித்த தேசிய தலைமைக்கும் ஆதரவளித்த புதுவையில் உள்ள காங்கிரஸ் மற்றும் அணி நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின், புதுச்சேரி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். இறுதியாக அனைவருக்கும் நன்றி தெரிவித்து தேர்தல் முடிவுகள் வந்தவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் என்றும் கூறியுள்ளார். கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் மக்கள் நடமாட்டமின்றி புதுச்சேரி கடற்கரை சாலை வெறிச்சோடி காணப்பட்டது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக நிலவும் கடும் வெயிலால் வெப்ப காற்று வீசுகிறது. இதனால் மக்கள் அதிக அளவில் வெளியே வராமல் வீட்டிலேயே முடங்கி உள்ளனர். இதனால் நகர வீதிகளில் மக்கள் நடமாட்டம் வெகுவாக குறைந்து காணப்படுகிறது. புதுச்சேரி கடற்கரை சாலைகளில் எப்பொழுதும் உள்ளூர் மக்கள் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகளால் நிரம்பி காணப்படும். தற்பொழுது வெயிலின் தாக்கத்தால் சுற்றுலா பயணிகளின் வருகையின்றி கடற்கரை சாலை வெறிச்சோடி காணப்படுகிறது. புதுச்சேரி நகரின் முக்கிய வீதிகளும் பிற்பகல் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டன. மதுபான கடைகளை இரவு 11 மணி வரை இயங்க அனுமதிக்க வேண்டும் என்று தேர்தல் துறைக்கு கலால் துறை கடிதம் அனுப்பியுள்ளது. புதுவையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக மதுக்கடைகள் இரவு 10 மணிக்கு மூட தேர்தல் துறை உத்தரவிட்டது. தற்பொழுது வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தளர்ந்துள்ளது. வழக்கமாக தேர்தலுக்கு முன்பு மதுபான கடைகள் இரவு 11 மணி வரை செயல்பட்டன. சுற்றுலா உரிமம் பெற்ற மதுபார்கள் இரவு 12 மணி வரை இயங்கின. தேர்தல் முடிந்துள்ள நிலையிலும் தற்பொழுது வரை மதுபான கடைகள் இரவு 10 மணியோடு மூடப்பட்டு வருகின்றன. இதனால் வியாபாரம் பாதித்து அரசுக்கு கிடைக்கும் வருமானமும் குறைகிறது. இதைத் தொடர்ந்து மதுபான விற்பனை நேரத்தை முன்பு போல் இரவு 11 மணி வரை மேற்கொள்ள அனுமதிக்க கோரி கலால் துறை தேர்தல் துறைக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீ விஜய் கணபதி திருக்கோவிலில் 27ஆம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு அறுசுவை சமபந்தி விருந்து அன்னதானம் நடைபெற்றது. புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட செந்தாமரை நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ விஜய் கணபதி பெருமானின் திருக்கோவிலில் 27ஆம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து பொதுமக்கள், பக்தர்கள் என 500 பேருக்கு சமபந்தி விருந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தலைவர் தனராஜா, உப தலைவர் பாலபாஸ்கரன், செயலாளர் பாஸ்கரன், துணை செயலாளர்கள் சக்திவேல், கலைசெல்வன், பொருளாளர் சிவபிரகாசம், சட்ட ஆலோசகர் கோவிந்தராசு, செயற்குழு உறுப்பினர்கள் செல்வராஜன், சுந்தரம், பெருமாள், சிவனாந்தன், ராமச்சந்திரன், சரவணன், சீனிவாசன், கந்தசாமி மற்றும் கோவில் அர்ச்சகர்கள் ரகுநாத ஐயர், சந்திரசேகர் ஐயர் மற்றும் ஊர் பொதுமக்கள் விழாவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தலைமை செயலர் உட்பட 10 IAS அதிகாரிகளின் துறைகளை புதுவை அரசு அதிரடியாக மாற்றி அமைத்துள்ளது. புதுச்சேரியில் அரசு செயலர்களாக பணியாற்றி வரும் 10 IAS அதிகாரிகளின் துறைகள் நேற்று அதிரடியாக மாற்றப்பட்டுள்ளது. அதன்படி தலைமை செயலரும் தலைமை விஜிலன்ஸ் அதிகாரியுமான சரத் சவுகானுக்கு ரகசிய மற்றும் அமைச்சரவை துறை, உள்துறை, துறை சார்ந்த விசாரணைகள் பிரிவு ஆகியவை ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசு செயலர் பத்மா ஜெய்ஸ்வாலுக்கு எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை, முப்படை நலத்துறை, சுதந்திர போராட்ட வீரர்கள் பிரிவும், அரசு செயலர் ராஜீவுக்கு வேளாண், கால்நடை பராமரிப்பு, சுகாதாரம் மற்றும் குடும்ப நலம், தொழிலாளர் துறைகளும், அரசு செயலர் ஆசிஷ் மாதவ்ராவ் மோரேவுக்கு வளர்ச்சி ஆணையர், நிதி, துறைமுகம், வருவாய், கலால், நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு ஆகிய துறைகளும் லிங்க் அடிப்படையில் தொழில், வணிகம் மற்றும் கல்வித்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் அரசு செயலர் முத்தம்மாவுக்கு திட்டம் மற்றும் ஆராய்ச்சி துறை, போக்குவரத்து, மின்சாரம், குடிமைப்பொருள் வழங்கல், சமூக நலம், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு, ஆதி திராவிடர் நலம் ஆகிய துறைகளும் பாம்கேர் சேர்மன் பொறுப்பும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அவருக்கு லிங்க் அடிப்படையில் உள்ளாட்சித்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசு செயலர் தல்வா டேவுக்கு பொருளாதார மற்றும் புள்ளியியல், விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் ஆகிய துறைகளும், அரசு செயலர் ஜெயந்த்குமார் ரேவுக்கு பொதுப்பணி,
சுற்றுலா, தகவல் தொழில்நுட்பம், ஸ்மார்ட் சிட்டி நிறுவனத்தின் தலைமை செயலக அதிகாரி, திட்ட அமலாக்க முகமையின் திட்ட இயக்குநர் ஆகிய பொறுப்புகளும் லிங்க் அடிப்படையில் வனம், அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது தவிர IS அதிகாரியான பங்கஜ் குமார் ஜாவுக்கு டெல்லியில் உள்ள புதுச்சேரி அரசு விருந்தினர் இல்லத்தின் உள்ளிருப்பு ஆணையர், தேர்வு கட்டுப்பாட்டாளர், நிர்வாக சீர்திருத்தத்துறை செயலர் ஆகிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. கவர்னரின் செயலர் நெடுஞ்செழியனுக்கு கிராமப்புற மேம்பாடு, கூட்டுறவு, மீன்வளம், கலை மற்றும் பண்பாடு, இந்து அறநிலைத்துறை மற்றும் வக்பு வாரியம், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை சேர்மன் ஆகிய பொறுப்புகளுடன் லிங்க் அடிப்படையில் கவர்னர் செயலராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். அரசு செயலர் கேசவனுக்கு பொது நிர்வாகம், பணியாளர், விஜிலன்ஸ், தீயணைப்பு, நகர மற்றும் கிராம அமைப்புத்துறை, வீட்டு வசதி, செய்தி மற்றும் விளம்பரம் ஆகிய துறை செயலராகவும் உள்துறை சிறப்பு செயலராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். கவர்னர் உத்தரவின் பேரில் இதற்கான ஆணையை தலைமை செயலர் சரத் சவுகான் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காட்டேரிக்குப்பம் அருகே உள்ள சுத்திகேணி பகுதியில் ஸ்ரீ சிவாலயம் அடிக்கல் நாட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காட்டேரிக்குப்பம் அருகே உள்ள சுத்திகேணி பகுதியில் ஸ்ரீ சிவாலயம் அடிக்கல் நாட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலிருந்து நூற்றுக்கணக்கான துறவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காலை 8:15 மணியளவில் கோமாதா சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் தெய்வ தமிழிசை அறிஞர், திருமுறை கலை களஞ்சியம் முனைவர் திருவிடை மருதூர் சிவ நடராஜ தேசிகர் பாடி சிறப்பித்தார். திரு கைலாய பரம்பரை வேளாக்குறிச்சி ஆதீனம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சத்திய ஞான மகாதேவ தேசகி பரமச்சாரியா சுவாமிகள், திரு கைலாய பரம்பரை பெருங்குளம் செங்கோல் ஆதீனம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சிவபிரகாச தேசிக சத்திய ஞான பரமாச்சாரிய சுவாமிகள், ஸ்ரீமத் போகர் பழனி ஆதீனம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சிவனாந்த புலிப்பாணி பாத்திர சுவாமிகள், ஜப்பானி சிவா ஆதீனம் பாலகும்ப குருமுனி சுவாமிகள் ஆகியோர்களது திருக்கரங்களால் ஆலயத்தின் அடிக்கல் நாட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து காலை 9:15 மணிக்கு சிறப்பியாக பூஜையும், காலை 10 மணி அளவில் ஆதீனங்களுக்கு சிறப்பு மரியாதை செய்தல், அதனைத் தொடர்ந்து ஆதீனங்களின் ஆசியுரை நடைபெற்றது. தொடர்ந்து ஆதீனங்களுக்கு சிறப்பு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிவனடியார்களுக்கு வஸ்திர தானம் வழங்கி சிறப்பு சேர்க்கப்பட்டது. காலை 11 மணியளவில் பழனி மீனா நாட்டிய குழுவின் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி விழா இனிதே நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டது. புதுச்சேரி நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள கடை வீதிகளில் சித்திர பௌர்ணமியை முன்னிட்டு பூக்களின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் மல்லி கிலோ ரூபாய் 320க்கும், முல்லை, அரளி கிலோ ரூபாய் 200க்கும், சாமந்தி கிலோ ரூபாய் 320க்கும், பன்னீர் ரோஸ் கிலோ ரூபாய் 240க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பெரிய மார்க்கெட்டில் நேற்று மல்லி கிலோ ரூபாய் 400க்கும், முல்லை, அரளி கிலோ ரூபாய் 300க்கும், சாமந்தி கிலோ ரூபாய் 600க்கும், பன்னீர் ரோஸ் கிலோ ரூபாய் 400க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இது குறித்து பெரிய மார்க்கெட் வியாபாரிகள் கூறுகையில், கடந்த வாரம் பூக்களின் விலை கடும் வீழ்ச்சி அடைந்தது. பூக்களின் விற்பனை மந்தமாகவே இருந்தது. இதனால் வியாபாரிகள் கடும் வேதனை அடைந்தனர். இந்நிலையில் இன்று சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது என்றனர். நல்லாத்தூர் மணவெளி கிராமத்தில் செத்தி புத்தி விநாயகர் திருக்கல்யாணம் மற்றும் பூரணி பொற்களை ஐயனார் திருக்கல்யாணம் ஆகியன சிறப்பான முறையில் நடைபெற்றது. நல்லாத்தூர் மணவெளியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் ஐயனார் ஆலயத்தில் 32ஆம் ஆண்டு உற்சவம் மற்றும் பூரணி பொற்களை ஐயனார் செத்தி புத்தி விநாயகர் திருக்கல்யாணம் விமர்சையாக நடைபெற்றது. விழாவானது சித்திரை 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக திருக்கல்யாணத்திற்கு வரிசை கொண்டு வருதல், பூநூல் மாற்றுதல், ஹோமம் வளர்த்தல் ஆகியன நடைபெற்றது. பின்னர் மணக்கோலத்தில் விநாயகர் மற்றும் ஐயனார் அலங்கரிக்கப்பட்டு செத்தி புத்தி ஆகியோரோடு விநாயகர் திருக்கல்யாணமும் பூரணி பொற்களை துணைவியாரோடு ஐயனார் திருக்கல்யாணமும் நடைபெற்றது. நல்லாத்தூர், மணவெளி மற்றும் ஏம்பலம் கிராம மக்கள் பங்கேற்று திருக்கல்யாணத்தை கண்டு களித்தனர். திருக்கல்யாணத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர்.
புதுச்சேரியில் பஞ்சாயத்து ராஜ் தேர்தலை நடத்த வேண்டுமென முன்னாள் எம்பி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவரும் முன்னாள் எம்பியுமான ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கிராம பஞ்சாயத்துகளின் மகத்துவத்தை உணர்த்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 24ஆம் நாள் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் இந்திய கிராம பஞ்சாயத்துகளின் புகழ்மிக்க சேவையை நாம் பாராட்டுகிறோம். இந்நாளை புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு விழாவாக தமிழ் சங்கத்தில் நாளை 24ஆம் தேதி மாலை கொண்டாடுகிறது. ஆனால் மிகவும் கவலை அளிக்கக்கூடிய அம்சம் என்னவெனில், இந்த மகத்தான அமைப்பை புதுச்சேரி அரசு தொடர்ந்து புறக்கணித்து வருகிறது. கடைசியாக கடந்த 2006ஆம் ஆண்டு பஞ்சாயத்து தேர்தல் நடத்தப்பட்டது. அடுத்த தேர்தல் 2011இல் நடத்தப்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் கடந்த 13 ஆண்டுகளாக தேர்தலை நடத்தாமல் பஞ்சாயத்துகளை பாழ்படுத்தி விட்டார்கள். இதனால் பஞ்சாயத்துக்கான நிதியை மத்திய அரசிடமிருந்து புதுவை அரசு பெற முடியவில்லை. கிராம மக்களுக்கு ஏற்படும் இழப்புகளை பற்றி புதுவையில் எந்த அரசியல் தலைவரும் உணரவில்லை. இத்தலைவர்கள் கபடத்தனமான நீண்ட உறக்கத்திலிருந்து விழித்தெழுந்து விரைவாக பஞ்சாயத்து ராஜ் தேர்தலை நடத்த வேண்டும். கிராமங்கள், வார்டுகள், கொம்யூன் பஞ்சாயத்துகளில் பணியாற்ற மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க உதவுங்கள். அடுத்த 5 ஆண்டுகளில் விரைவாக புதுவை கிராமப்புற மக்கள் முன்னேற்றம் அடைவார்கள். இந்த தேசிய பஞ்சாயத்து ராஜ் தின செய்தியை மனதில் வைத்து முதல்வர் செயலாற்ற வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் ஆலய திருப்பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் திருப்பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டும் விழாவிற்கான பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் காலை உணவு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணன் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.